தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்தார். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களை சண்முகம் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு முன்வர வேண்டும் என்று தெரிவித்தார். பல்லாண்டு காலமாக பணியாற்றி வரக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் கடந்த 10 நாட்களாக இரவு பகலாக தங்களுடைய நியாயமான கோரிக்கையை வற்புறுத்தி ஒரு நீடித்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காகவும் இந்த தொழிலாளர்களுடைய போராட்டம் ஒரு சுமூகமான முறையில் நியாயமான தீர்வை எட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த போராட்ட களத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு சமரச தீர்வு என்பது எட்டப்பட்டுத்தான் தீர வேண்டும். அந்த வகையில் தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும். பேச்சுவார்த்தை மூலமாக இந்த பிரச்சனை தீர்வு காணப்பட வேண்டும். ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த பிரபல செம்மர கடத்தல் கும்பலின் தலைவன் உட்பட 6 பேரை கடப்பா போலீசார் கைது செய்தனர். ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் பிரபல செம்மர கடத்தல் கும்பல் தலைவன் தஸ்தகிரி ரெட்டி. இவர் மீது ஆந்திராவில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் செம்மர கடத்தல் தொடர்பாக 86 வழக்குகளும், திருட்டு சம்பவங்கள் தொடர்பாக 34 வழக்குகளும் பதிவாகியுள்ளன. இந்த நிலையில் செம்மர கடத்தல் தொடர்பாக குண்டர் சட்டத்தில் கைதாகி விடுதலையான இவர் மீண்டும் செம்மரக்கட்டைகளை கடத்தி சென்றுள்ளார். இதனை கண்டறிந்த போலீசார் தஸ்தகிரி ரெட்டி மற்றும் அவரது கூட்டாளிகளை மடக்கி பிடித்து 2 கார்களையும் அதில் கடத்தி செல்லப்பட்ட சுமார் 1 டன் எடையுள்ள 52 செம்மரக்கட்டைகளையும் பறிமுதல் செய்தனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.